நார்ச்சத்து வந்து மெயினாக நம்மளோட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் தான் அதிகமாக இருக்குது. டெய்லி காய்கறி வந்து எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நம்ம காய்கறி வந்து சேர்த்துக்கணும். 250 ml டம்ளர் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அதில் 2 அளவுக்கு காய்கறி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை நம்ம கூட்டோ பொரியலோ உஸ்லியோ இல்லை சூப்ஸ் மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். இல்லை நம்ம வந்து சப்பாத்தியெல்லாம் தோசை மாவில் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் கூட அதே மாதிரி தாங்க. அப் டு 2 ஃப்ரூட்ஸ் ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம். டயபெட்டிக்காக இருந்தீங்க, வெயிட் லாஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 50 to 100 grams அளவுக்கு இருந்தால் போதும். அதாவது ½ ஃப்ரூட் to 1 ஃப்ரூட் அளவுக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்டா போதும். நார்ச்சத்தான உணவு நம்ம டெய்லி வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வெயிட்டும் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும், இன்க்ரீஸ் ஆகாது. ப்ளட் சுகர் லெவல்ஸ் நல்லாவே மெயின்டைன் பண்ணும். தைராய்டு ஹார்மோனையும் நல்லா பேலன்ஸ்டாக வச்சுக்கும். தைராய்டு இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு வந்து அவங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நார்மலாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டைஜஷன் இஷ்யூ தான் இப்போ நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ டைஜஷனும் வந்து நல்லாவே ரெகுலராகவும் இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே மோஷன் போகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து எந்த ஃபுட்டும் தேடி போக வேண்டாம். நம்ம டெய்லியே வந்து 2 கப் அளவுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கும் போதில் அதோட வேலை வந்து ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுட்டே இருக்கும். எந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட நீர்க்காய்கள் அது எல்லாமே இந்த கோட் வெஜிடபிள்ஸ்னு சொல்லுவோம். அதெல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். வெள்ளை பூசணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீரை வந்து நிறைய சேர்த்துக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கீரை வெரைட்டியே நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ அதுலேயும் டெய்லி ஒரு வெரைட்டி நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸும் பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸுமே நீங்கள் எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து வெறும் வாழைப்பழம் தான் ராத்திரி எடுத்துக்குவாங்க. மெயினாக ஏன் வாழைப்பழம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது பார்த்திங்கன்னா அதில் ஃபைபர் அதிகம் இருக்குது. சால்யூபிள் ஃபைபர்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் நல்ல ஸ்லைமியாக இருக்கிறனால ஸோ டைஜஷனுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. பட் கான்ஸ்டிபேஷனுக்கு என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்து நம்ம ரூட் காஸ்லேருந்து தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ சில பேர் வந்து வாழைப்பழம் எடுப்பாங்க, ஒரு சீசன் ஒரு 3 or 4 months எடுப்பாங்க. கான்ஸ்டிபேஷன் சரி ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதை ஸ்டாப் பண்ண உடனே திருப்பி அவங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ வந்து ஏன் அவங்களுக்கு வந்து வருதுன்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரெகுலராக வாக்கிங் போனால் கூட உங்களுக்கு மோஷன் பிரச்சனை வராது. அப்புறம் ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருந்தால் கூட உங்களுக்கு மோஷன் பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணும்போது ரூட் காஸ்லேருந்து ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ வந்து ரிசால்வ் பண்ணலாம். பட் ஆனால் பனானா தான் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கிடையாது இதில். ஸோ கொய்யாப்பழத்துலேயும் வந்து நிறைய பேர் கான்ஸ்டிபேஷனுக்காக இப்போ சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் பெக்டின் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறனால கான்ஸ்டிபேஷனுக்கு வந்து நல்லாவே ரிலீவ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. பட் அதுவும் இருந்தாலும் நம்ம கான்ஸ்டிபேஷன் வந்து எதுக்காக நம்மளுக்கு ரெகுலராக அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வருது அதை வந்து சால்வ் பண்ணி ஆகும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து மெடிசின்ஸ் மட்டுமே எடுக்கணுமா, இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனல் இஷ்யூ இருக்கா, நம்ம வந்து சிறுகுடலில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கணும். இதே மாதிரி தான் நம்ம நிறைய பேர் வந்து ப்ரூன்ஸ் ராத்திரி ஊற வச்சு சாப்பிட்றாங்க, டேட்ஸ் வந்து ஊற வச்சு சாப்பிட்றாங்க, ரேசன்ஸ் ஊற வச்சு சாப்பிட்றாங்க. பட் ஆனால் அந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருந்துகிட்டே தான் இருக்குது. மெயினாக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஏன் நிறைய பேருக்கு வருதுன்னா அதிகமான நார்ச்சத்தான காய்கறி உணவுகள் சேர்க்காதனால, ஃப்ரூட்ஸ் அதிகமாக சேர்க்காதனால, தண்ணி நிறைய குடிக்காதனால, ஒரே இடத்துல மூவ் பண்ணாமல் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறனால. ஸோ அதனால தான் நாங்கள் வாக்கிங் எல்லாம் சஜஸ்ட் பண்ண சொல்லுவோம். கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ எல்லாமே வந்து அடுத்த நாள் காலையில் வந்து நார்மலாக நேச்சுரலாக வந்து நம்மளுக்கு மோஷன் வந்து போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நிறைய பேர் டீ காஃபி கூட கொடுக்குறாங்க. அந்த ஹேபிட் கூட வந்து தவிர்க்கலாம். ஸோ மெயினாக வந்து நார்ச்சத்தான உணவுகள், காய்கறிகள், பழங்கள், தண்ணி நிறைய குடிங்க. அதுக்கப்புறமா வாக்கிங் போங்க. இதே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.